ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். இன்னைக்கு ஒரு புது கேம் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன். இது பேர் சிவிலைசேஷன் 5. ஆக்சுவலி கேம் ரிலீஸ் ஆனது 2010. பட் நான் இன்னும் இந்த கேமோட பயங்கரமான ஃபேன் வச்சுக்கலாம். ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் மாதிரி ஒரு கேம் இது. யூ கேன் டெல் லைக் ஸ்ட்ராட்டஜி, ஆனால் லைவ் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அதாவது டர்ன் பேஸ் கேம்னு சொல்லுவாங்க. ஆப்போனண்ட் ஒரு மூவ் பண்ணுவான், நீ ஒரு டர்ன் பண்ணுவ. ஸோ எல்லாமே பிளானிங், அதுக்கப்புறம் அந்த மூவ்ஸ்லாம் தானாக நடக்கும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லைக் ஒரே நாளில் லைக் 1 or 2 hour கேம் கிடையாது. இது ஒரு ஆடி டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஒரு கேம் நடக்குதுன்னா அது முடிகிறது கொஞ்சம் நாட்கள் ஆகும். பட் நான் ஆட போகிறது அகெயின்ஸ்ட் பாட்ஸ் தான், மற்ற ஹியூமன் பிளேயரோட இல்லை. பட் பாட்ஸோட ஆடுறதே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேமு. கொஞ்சம் பொறுமையாக ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் பிடிக்குன்னா இந்த கேம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். கேம் ஓவர்லேயே அதில் வர மாட்டேங்குது. செகண்ட், இப்போ தான் செட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேன் இந்த கேமுக்கு. ஸோ செட்டிங் அப் த கேம், இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலைசேஷன்லேயும் என்னென்ன அட்வான்டேஜஸ், என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், அதெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியும். லைக் இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சிவிலைசேஷன், லைக் நான் இந்த கேம் வந்து ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸோடய கம்பேர் பண்ணுறேன். ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் லைக் இப்போ பிரிட்டன்ஸ்னால் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் யூனிட் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் பில்டிங் இருக்கும். அதே மாதிரி இந்த கேம்லேயும் எல்லா சிவிலைசேஷனுக்கும் ஒரு ஸ்பெஷல் யூனிட், ஒரு ஸ்பெஷல் பில்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சர்டன் அட்வான்டேஜ் இருக்கும். லைக் இன்னும் இவனை பார்த்தீங்கன்னா அஹ்மத் அல் மன்சூர், இப்போ இவங்க வந்து மொரோக்கோ, receives 3 gold, additional 3 gold and 1 culture for each trade route. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலைசேஷனுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். சில சிவிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் மிலிட்ரி சைடு அட்வான்டேஜ் இருக்கும், சில இதுக்கு வந்து கல்ச்சரல் வைஸ் இருக்கும், சில இதுக்கு மிலிட்ரி அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ ஒரு சிவிலைசேஷனுக்கும் சர்டன் அட்வான்டேஜ் இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் கேம் பிளே அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் 4 types ஆஃப் விக்ட்ரி இருக்குது. இப்போ ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸில் பார்த்தீங்கன்னா பில்டிங் த ஒண்டர் பில்ட் பண்ணி 100 years பாதுகாத்தா அது ஒரு டைப் ஆஃப் விக்ட்ரி. அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட்டோட கிங் வந்து கேசல் உட்காந்துருக்கும், அவனை போய் போட்டேன்னா அது ஒரு டைப் ஆஃப் விக்ட்ரி. இல்லைனா டாமினேஷன், கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணுறது. அது மாதிரி அது எல்லாமே மோஸ்ட்டாக மிலிட்ரி வைஸ் இருக்குது. இதில் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விக்ட்ரிஸ் இருக்குது. சயின்ஸ் விக்ட்ரி, கல்ச்சுரல் விக்ட்ரி, ஒன்று வந்து டிப்ளமேட்டிக் விக்ட்ரி, இன்னொன்று வந்து டாமினேஷன். யூஸ்வலாக நான் வந்து சயின்ஸ் விக்ட்ரி, கல்ச்சுரல் விக்ட்ரி இதுக்கு தான் போவேன். ஏன்னா டாமினேஷன் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ ஒரு 6 சிவிலைசேஷன் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தனையும் ஃபுல்லாக வைப் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஏஓஐ மேப் அது சின்னது, இந்த மேப் பயங்கர பெருசு. ஒருத்தரையும் பிடிச்சி ஒரு யூனிட்டையும் கடைசி வரையும் கொள்ளணும் ரொம்ப கஷ்டம். ஸோ யூஸ்வலாக நான் வந்து சயின்டிஃபிக் விக்ட்ரி இல்லைன்னா கல்ச்சுரல் விக்ட்ரி இதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் மேக்ஸிமம். இப்போ என்ன ஆடலான்னு பார்க்குறேன். இதில் இந்தியாவும் இருக்குது. இந்தியாவுக்கு வந்து அட்வான்டேஜஸ், இந்தியா சிவிலைசேஷனோட யூனிக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பினஸ் ஃப்ரம் நம்பர் ஆஃப் சிட்டிஸ் இஸ் டபுள், பட் அன்ஹாப்பினஸ் ஃப்ரம் நம்பர் ஆஃப் சிட்டிசன்ஸ் இஸ் ஹாஃப். ஸோ சிட்டிஸில் இருக்கிற கம்மியான சிட்டிஸில் நிறைய பாப்புலேஷன் இருந்தாலும் அந்த பீப்புள் அன்ஹாப்பி ஆக மாட்டாங்க. லைக் பாப்புலேஷன் பஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தியாவுக்கு அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது. நான் ஆக்சுவலாக இந்தியா கூட ஆடலாம். இந்தியா ஆடும்போது நீங்கள் வந்து காந்தி ஆடுவீங்க. காந்தி லைக் ஈச் கண்ட்ரிக்கு வந்து அவங்க யார் லீடரோ, லைக் ஒரு லீடர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து காந்தி.
காந்தி ஆக்சுவலாக ரொம்ப பாப்புலர் சிவிலைசேஷன் 5 கம்யூனிட்டியில். ஏதாவது ஆன்லைனில் போய் காந்தி சிவிலைசேஷன் 5 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட்ஸ்லாம் வரும். மேப் வந்து நம்ம ஸ்டாண்டர்டே ஆடலாம். டிஃபிகல்ட்டி வார்லட் இஸ் ஃபைன். கேம் வந்து கண்டிப்பாக குயிக் தான் ஆனது மேரத்தான். இது என்னை பொறுத்தவரை இந்த குயிக் கேமே வந்து ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும் சிவிலைசேஷன் 5ல். ஸோ நான் எப்போவுமே குயிக்கில் தான் ஆடுவேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பார்பேரியன்ஸ் வந்து டோட்டல் லைக் நியூட்ரல் ஆளுங்க மாதிரி அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போவாங்க. நான் பார்பேரியன்ஸ் வச்சு ஆட மாட்டேன். பட் பொதுவாக நார்மலாக வந்து பார்பேரியன்ஸ் இருக்கும். அப்புறம் குயிக் காம்பேட் குயிக் மூவ்மெண்ட் வந்து இந்த அனிமேஷன் வந்து டைம் கம்மியாக்கிடும். சின்ஸ் இதை நான் ஃபஸ்ட் டைம் இது ஸ்ட்ரீமில் ஆடுறதுனால இதெல்லாம் இப்போ ஆன்லேயே வச்சுருக்கேன். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்ற எல்லா சிவிலைசேஷன்ஸும் ரேண்டம். நான் எதுவும் செலக்ட் பண்ணல யார் என்னங்கிறது. ஆல் டைப் ஆஃப் விக்ட்ரிஸும் அலோவ் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கேம். Greetings, President Gandhi, great-souled leader of India. You are the ruler of one of the oldest countries in the world, with history stretching back almost 10,000 years. A spiritual country, India is the birthplace of three of the world's great religions, Hinduism, Buddhism, and Jainism. It is a passionate land of music and color, and it is a land of great wealth and grinding poverty. For centuries, India was divided into kingdoms who fought constantly with each other and against outside invaders. In the 12th century AD, India was conquered by Muslim ஒரு civilization game ஆரம்பிக்கும்போது ஒரு brief history about that country. சரி, அந்த civilization அந்த leader ஒரு சின்ன introduction மாதிரி கொடுப்பாங்க. your fragmented country. England remained in power for some 2 centuries until driven out by a rising wave of Indian nationalism, a peaceful rebellion unlike any before seen in history. காந்தியோட non-violence. Your people look to you to lead India. So நம்மளோட ஸ்பெஷல் யூனிட் வந்து வார் எலிஃபென்ட். Can you help your people realize இது வந்து plain groundsல சம ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா வெரி ஹை, வெரி டேங்கி கம்பேர்ட். ஸ்குல் ஃபோர்ட் வந்து ஜஸ்ட் லைக் வால்ஸ் மாதிரி, வால்ஸ்க்கு அடுத்து ஒரு டிஃபென்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பில்டிங். லெட்ஸ் ஸ்டார்ட். நான் இந்த கிராஃபிக் செட்டிங்ஸில் இன்னைக்கு தான் ஆடுறேன். அப்படி லேப்டாப்பில் ஆடுறேன். This is a good place to found a city. Food and resources are plentiful here. Press your settlers found city button. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று அட்வைசஸ் மாதிரி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் புது பிளேயராக இருந்தீங்கன்னா இதை ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா இது சொல்லும். பேசிக்காக என்ன உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும். இது நீங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 யூனிட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஒரு வாரியர் யூனிட், அப்புறம் ஒரு செட்லர் தான் வந்து ஊரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதில் என்ன டவுன் சென்டர்னு சொல்லுவாங்களே, டவுன் சென்டர் மாதிரி. ஸோ இவங்கள நான் செட்டில் பண்ணேன்னா இது வந்துடும். ஃபஸ்ட்டு சிட்டி ஃபவுண்ட். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் சிட்டி வந்து லான்ச் பண்ணியாச்சு. ஒரு பேசிக் ஓவர் வியூ இந்த ஸ்க்ரீனில் என்னெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கே மேலே ஒரு ஆப்ஷனாக வரேன். இங்கே மேலே இது வந்து சயின்ஸ், திஸ் இஸ் கோல்ட், இது வந்து ட்ரேட் ரூட்ஸ், இது வந்து ஹாப்பினஸ், இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏஜ்னு ஒரு கான்செப்ட். ஒன்றொன்றையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது வந்து கல்ச்சரல் பாயிண்ட்ஸ், டூரிசம், ஃபெய்த். ஸோ இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இது என்ன கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஆட பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடும். இது பிளாக் பண்ணுதோ நடுவில் வச்சிரும். ஓகே.
ஸோ இப்போ வந்து வாரியர் இப்போதைக்கு நம்ம மேப்பில் வந்து எதுவுமே இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ இங்கே எல்லாமே இன்னும் டார்க்காக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ ஈச் டர்ன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூவ் பண்ணுவோம், ஆக்ஷன்ஸ் எடுப்போம். இந்த டர்ன் ஆல்ரெடி மூவ் பண்ணியாச்சு. ஸோ யூனிட்ஸை மூவ் பண்ணுறது, அப்புறம் உங்கள் சிட்டி என்ன பில்டிங் பண்ண போதா இல்லை என்ன யூனிட்ஸ் பண்ண போதா ஒரு ஆக்ஷன். ஸோ ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம். இப்போ வந்து நான் ஒரு பில்டிங் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன், இவனை இங்கே மூவ் பண்ணியாச்சு. அப்புறம் ரிசர்ச் இது வெரி சிமிலர் டு ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் அடுத்து இங்கே இந்த ரிசோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து கொக்கோவா. ஸோ அந்த கொக்கோவா எடுத்தால் நம்மளுக்கு ஹாப்பினஸ் வரும், கோல்டும் வரும். இப்போ கொக்கோவா நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இங்கே இதுலேயே உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு தெரியும், இதில் வந்து இந்த பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு பில்டிங் பண்ணாதான் நம்மளால் கொக்கோவா எடுக்க முடியும். ஸோ நான் அதை ரிசர்ச் பண்ணுறேன். திஸ் இஸ் தி ரிசர்ச் ட்ரீ மாதிரி ஃபுல்லாக எந்தெந்த ரிசர்ச் பண்ணால் அடுத்து என்ன ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்ஷியன்ட் எராவில் இருக்கும், goes all the way to ancient, classical era, medieval era, renaissance era, industrial era, modern era, atomic era, information era வரைக்கும் இருக்குது. ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இண்டஸ்ட்ரியல் கூட கிடையாது, மெடீவல் எராவோட முடிஞ்சிடும் கேம். இது இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 எரா இருக்குது. இன்ஃபர்மேஷன் எரானா இன்டர்நெட், குளோபலைசேஷன், பார்ட்டிகுலர் ஃபிசிக்ஸு அந்த லெவலுக்கு போகும் கேம். இது வந்து மோர் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய டர்ன் முடிச்சுட்டேன். பழைய சிவிலைசேஷன் எப்படி தான் இருக்கும் பார்க்க. இப்போ நெக்ஸ்ட் டர்ன் கொடுப்பேன். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ 3900 பிசியில் இருக்கும். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டர்ன், செகண்ட் டர்ன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன்ஷியன்ட் ரூன்னு சொல்லுவாங்க. லைக் மேப்பை டிஸ்கவர் பண்ண இது அப்பப்போ வரும். இது கொஞ்சம் ரேர் இது மேப்பில் வர்றதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போனால் நம்மளுக்கு ஃப்ரீயாக அடுத்த டெக்னாலஜி, ஃப்ரீயாக ஏதாவது யூனிட்டு அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் 2 டர்ன் ஆகும். இது இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹாட் டெரெயின் சொல்லலாம். நான் ரொம்ப ஜூம் இன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளெயின், நார்மல் பிளெயின் ஏரியா. இது வந்து ஃபாரஸ்ட், அது வந்து ஜங்கிள் அந்த மாதிரி. ஸோ யூனிட்ஸ் வந்து பிளெயின் ஏரியாவில் நடக்குதுன்னா ஈஸியாக நடக்கும், இதில் நடக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ மோர் டைம் ஆகும் நடக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் சிட்டி ஸ்க்ரீன் சொல்லுவோம். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சிட்டி. ஸோ போக வந்து மோர் சிட்டிஸ் கட்டுவீங்க, மோர் இது டெவலப் பண்ணிட்டே போவீங்க. இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா இதான் சிட்டி ஸ்க்ரீனில் வந்து இந்த சிட்டி எவ்வளோ ஃபுட் பண்ணுது, எவ்வளோ ப்ரொடக்ஷன், எவ்வளோ கோல்டு எல்லாமே ஒரு கம்ப்ரிஹென்சிவாக காட்டும். ஸோ இப்போதைக்கு இந்த மான்யூமெண்ட்னு ஒரு பில்டிங் கட்டிகிட்ருக்கேன். நீங்கள் ப்ரொடக்ஷனை மாற்றணும்னா இங்கே போய்ட்டு சேஞ்ச் ப்ரொடக்ஷன் பண்ண மாறிடும். ஸோ இந்த ரூனுக்கு போயிட்டுருக்கு. ஸோ மீன்வைல் சிட்டி அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் டைம் போவோம். ஆக்சுவலாக இது தேவையில்லை, நம்ம ஸ்கவுட் பண்ணுவோம். ஸ்கவுட்டுனா தான் அது மேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த ரூன் எடுத்தனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இமீடியட்டாக யூ ஃபைண்ட் சர்வைவர்ஸ் இன் த ரூன்ஸ். ஸோ இட் இன்க்ரீஸ் யுவர் பாப்புலேஷன் அப்படின்னு வருது. நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த கொக்கோவா இருக்குது பார்த்தீங்களா, கொக்கோவா இருக்குது, இங்கே டைஸ் இருக்குது. ஸோ மோர் அண்ட் மோர் யூனிக் ஆனால் லக்ஸரி ரிசோர்ஸ் எடுக்க உங்களுக்கு கூட ஹாப்பினஸ் வரும். இப்போதைக்கு 7 ஹாப்பினஸ் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஹாப்பினஸ் கான்செப்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாப்புலேஷன் கூட ஹாப்பினஸ் வந்து கம்மியாகும். லைக் பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது வெளியில் போன ஒரு சின்ன ஊரில் நிறைய கூட்டத்தை போட்டு அடைச்சிங்க, ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்து என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா அப்போ அன்ஹாப்பி ஆவாங்க. அதே கான்செப்டில் தான் இதுவும்.
இதில் எந்த இது மேலே மவுஸ் வச்சாலுமே அதுவே கூட டீட்டெயில்ஸ் காட்டிடும். இப்போ ஹாப்பினஸ் மேலே வச்சிங்கன்னா இப்போ 12, இப்போ நான் வந்து கொஞ்சம் ஈஸியான ஆப்ஷன் போட்டதுனால எனக்கு ஸ்டார்டிங்கில் 12 ஹாப்பினஸ் தானாகவே வந்துடுச்சு, இல்லைனா அதோட கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5 அன்ஹாப்பினஸ் ஜென்ரேட் ஆகுது. 4.5 வந்து இந்த சிட்டியிலேருந்து, அப்புறம் இந்த 0.75 வந்து பாப்புலேஷன்லேருந்து. இந்த வாரியரை வந்து ஒரு டர்னும் நான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஆட்டோ எக்ஸ்ப்ளோர் போட்டு அவனை கூட போயிட்டுருப்பான். அந்த ஆட்டோ எக்ஸ்ப்ளோர் சில தடவை கிறுக்கு மாதிரி எங்கேயாவது போயிட்டுருப்பான். அதுக்கு தான் நானே மூவ் பண்ணுறேன். I have some information that may be of use. அதான் அவளும் இப்போ எக்ஸாக்டாக அதுதான் சொல்ல வர, ஹாப்பினஸ் கான்செப்ட் தான். இதில் இந்த ப்ளஸ்ன்னு காட்டுறதெல்லாம் வந்து இந்த டர்னில் லைக் இந்த +5னா இந்த டர்னில் 5 கோல்டு உங்களுக்கு வருது, இந்த டர்னில் உங்களுக்கு கல்ச்சர் பாயிண்ட்ஸ் வருது, இந்த டர்னில் 0 ஃபெய்த் வருது. அதுதான் அந்த ப்ளஸ்ன்னு காட்டுறது. Our capital city has finished building a unit. இது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஏதாவது முடிச்சுன்னா அது வந்து நம்மகிட்ட அனௌன்ஸ் பண்ணும், இது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. இது நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஸோ பாட்ரி முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த பாட்ரி வச்சு என்ன பண்ணலாம், அதை வச்சு சர்டன் பில்டிங் அன்லாக் ஆகுது, சர்டன் யூனிட்ஸ் அன்லாக் ஆகும். நார்மல் ஒரு டெக்னாலஜி ரிசர்ச் பண்ண என்ன கிடைக்குமோ அந்த இதெல்லாம் வரும். சூஸ் ப்ரொடக்ஷன். இப்போ நான் வந்து இந்த ஷ்ரைன் பில்ட் பண்ண போகிறேன். ஷ்ரைன்கிறது ஒரு டெம்பிள் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஷ்ரைன் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெய்த் பாயிண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஃபெய்த் பாயிண்ட்ஸ் வர நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போதைக்கு உங்களுக்கு ரிலீஜன் எதுவும் இல்லை உங்கள் சிவிலைசேஷனில். நீங்கள் ஃபெய்த் ஆட் பண்ணி அதாவது நீங்கள் வந்து ஏதோ ஒன்று மேலே எல்லாம் சேர்ந்து ஏதோ கும்புறாங்க, இன்னும் அதுக்கு என்னன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை. ஸோ இந்த ஃபெய்ட்லாம் அக்யூமுலேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிரேட் ப்ராஃபிட்னு ஒருத்தர் வருவார். கிரேட் ப்ராஃபிட்னா ஏதோ ஒரு பெரிய மனுஷன் வச்சுக்கோங்களேன், ஜீசஸ் ப்ராஃபிட் யாரும், அவங்க வந்து ஒரு ரிலீஜனை கண்டுபிடிக்கலாம். அந்த ரிலீஜனுக்கே நம்ம வந்து சர்டன் ரிலீஜனுக்கு என்ன பெனிஃபிட்டு, லைக் சந்தோஷமாக்குறதா இல்லை சண்டை போடுறதுக்கு, அந்த ரிலீஜனில் இருக்கவங்க வந்து பயங்கர லைக் சண்டை போடுறதுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா, அந்த மாதிரி அட்வான்டேஜெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிலீஜனை ஸ்ப்ரெட் பண்ணுற ரிலீஜனுங்கிறது இந்த கேமில் வந்து அது ஒரு தனி ட்ராக்காக போயிட்டுருக்கும். அது உங்களுக்கு வாரில் ஹெல்ப் பண்ணும், கல்ச்சரில் ஹெல்ப் பண்ணும், நிறைய விஷயத்தில் அதுவும் ஹெல்ப் பண்ணும். சின்ஸ் நான் வந்து கல்ச்சரல் விக்ட்ரி இப்போ எய்ம் பண்ணி போகிறனால நான் கண்டிப்பாக ரிலீஜன் கண்டுபிடிச்சே தீருவேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் ஷ்ரைன் கட்டிடுவேன். ஷ்ரைன்னா ஒரு கோயில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இதை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பிளான்டேஷனுங்கிற ஒரு பில்டிங் தேவை. பிளான்டேஷன் பண்ணணுன்னா, பிளான்டேஷன் வேணும்னா நம்மளுக்கு வந்து கேலண்டர், இந்த டெக்னாலஜி ரிசர்ச். பட் எனக்கு இது தெரியும், ஏன்னா இந்த பில்டிங் இல்லை இப்போ நார்மல் பில்டிங்ஸில் இருக்குது. இப்போ இந்த கோயில் கட்டுறாங்க இந்த ஊரில், இந்த கோயிலுங்கிறது வந்து ஒரு நார்மல் பில்டிங், இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் வண்டர்ஸுங்கிறது ஸ்பெஷல் பில்டிங்ஸ். இந்த வண்டர் கட்டினீங்கன்னா, ஒண்டர் வந்து ஏஓஇயில் கட்டுற அளவுக்கு, அந்த ஒண்டர் அளவுக்கு டைம் ஆகாது. ஓரளவுக்கு நார்மல் பில்டிங் வரை கட்டுறதுக்கு டைம் ஆகும். ஆனால் ஒண்டர் கட்டினீங்கன்னா பயங்கர பெரிய பெனிஃபிட்ஸ் வரும். ஸோ கிரேட் லைப்ரரிங்கிறது வந்து அந்த ஒண்டர்னால் அந்த டைமில் என்ன ஒண்டர் இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஜா சோஃபியா, ஸ்டாச்சு ஆஃப் ஜூஸ், லைக் ரியல் வேர்ல்டு ஒண்டர்ஸ் தான் இங்கேயும் கட்ட போகிறோம். அந்த ஒரு பில்டிங் கட்டினா நம்மளுக்கு சர்டன் அட்வான்டேஜஸ் வரும். இப்போ ஒரே டைரக்ஷன் வச்சுட்டு இருக்கேன். ஆஹா, யாரு vidunderligt. En ny udfordrer. Harald Blåtand byder dig velkommen til sit land. ஹாரோல்டு. ஸோ இவன் வந்து டென்மார்க்காரன். இவன் ஆக்சுவலாக கொஞ்சம் அக்ரெசிவான டைப்பு, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது சர்டன் சிவிலைசேஷன் வந்து உங்களுக்கு தெரியும், வந்து சாஃப்ட் டைப்பாக
அக்ரெசிவாக என்னென்னு. மகாத்மா காந்தி வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆள். ஸோ அவங்க வந்து லைக் மகாத்மா காந்தி அகேன்ஸ்ட் ஆப்போசிட்டாக ஆடினீங்க இந்த மாதிரி மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா அவன் வந்து உங்களோட சண்டைக்கு அவர் வந்து உங்களோட சண்டைக்கு வர மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இவன் அப்புறம் ஷாக்கா, ஹூலூஸ், ஒரு ஆஃப்ரிக்கன் சிவிலைசேஷன் இருக்குது. சில சிவிலைசேஷன்லாம் நீங்கள் அவன் பக்கத்தில் இருந்தாலே நீ எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கும். எப்போ வேணாலும் உங்கள் மேலே சண்டைக்கு வருவான் ஒரு டவுட்டோடே இருக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. வார் இவன்கிட்ட பேசி வார் டிக்ளேர் பண்ண இந்த ஸ்க்ரீனில் போய் பண்ணலாம். ட்ரேட் பண்ணணுமா, சரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுமோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பண்ணுவோம். இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்ல. சரி, குட் பை, போய்ட்டு வாப்பா. ரொம்ப பக்கத்தில் இருக்கான். நம்ம இந்தியாட்டனால பயங்கர ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெருகுவோம் பாப்புலேஷனில். அது அவனுக்கு காண்டாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் 2-3 சிட்டி இங்கே போட போகிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அவனுக்கு அது கடுப்பாகும். ஓகே, இது என்ன ஸ்க்ரீன்னா இது வந்து சோஷியல் பாலிசி ஸ்க்ரீன். இங்கே இந்த பர்பிள் கலர் இது இருக்குல்ல, இது வந்து கல்ச்சர் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. கல்ச்சர் பாயிண்ட்ஸ் வந்து இது கெயின் ஆகிறது வந்து கெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பாலிசி செலக்ட் பண்ணலாம். நம்ம வந்து லார்ட் காந்தியா ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இந்த சோஷியல் பாலிசிஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோஷியல் பாலிசிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு சோஷியல் பாலிசி எடுத்திங்கன்னா அதுலேயே இம்ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து டெக்னாலஜி ட்ரீ இருக்குல்ல, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒன்று டெவலப் பண்ணி அடுத்தடுத்து போகிறது. அதே மாதிரி இது வந்து சோஷியல் பாலிசிஸ். ட்ரெடிஷன், லிபர்ட்டி, ஹானர், பேட்டி. இப்போ நீங்கள் சண்டை போடுற மாதிரி போகிறீங்கன்னா ஹானர் இருக்கணும். நீங்கள் இது வந்து சண்டை போடுறதுக்கு போனஸஸ்லாம் கொடுக்கும். லிபர்ட்டி வந்து ரேப்பிடாக மல்டிபிள் சிட்டிஸ் நீங்கள் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லிபர்ட்டி எடுக்கலாம். இப்போ அதுவே வந்து ட்ரெடிஷன் எடுத்திங்கன்னா லைக் உங்களோட ஃபர்ஸ்ட் 4 சிட்டி, லைக் ஃபர்ஸ்ட் சிட்டிஸை வந்து ரொம்ப பெருசாக வளர்க்குறதுக்கு. இப்போ காந்தியோட அட்வான்டேஜ் வந்து கம்மியான சிட்டிஸ், லைக் இந்தியாவோட அட்வான்டேஜ் கம்மியான சிட்டிஸ் பட் பயங்கரமான பாப்புலேஷன். அப்படி இருந்ததுன்னா வந்து மோர் அட்வான்டேஜஸ் ஃபார் இந்தியா. நம்ம மேக்ஸிமம் அந்த சிவிலைசேஷனோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி பண்ணால் நம்ம வந்து ஸ்மார்ட்டர். இப்போதைக்கு நான் ட்ரெடிஷன் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா அது கம்மியான சிட்டிஸில் நிறைய பாப்புலேஷனை வச்சு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது ஹெல்ப் பண்ணும். ஓகே, இவன் இந்த சைட் போயிட்டுருக்கானா? ஸோ இப்போ நடுவில் வந்து அந்த இங்கே ஒரு இது எடுத்தோம், அது உடனே நம்மளுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுச்சுல்ல, ரூயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரூயின்ஸ்க்கு வந்து இப்போ அவனும் வருவான், அவனும் வந்து எடுக்க பார்ப்பான். ஸோ அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் தனியாக ஆடுறேன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆடுவேன். ஏன்னா எனக்கு எல்லா பட்டன்ஸ் இல்லை என்ன பண்ணுறது எல்லாமே தெரியும். எனி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே ஆடுவேன். இந்த ரூன்ஸ், ஸோ இந்த ரூன்ஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது திருப்பி வராது. ஸோ ஏர்லி கேம், அதாவது ஸ்டார்ட் பண்ணோடனே நீங்கள் எவ்வளோ ரூன்ஸ் எடுத்துறீங்களோ அது உங்களுக்கு பெட்டர். இவனும் அதே ரூனுக்கு தான் போகிற பார்ப்போம். போடாங்கிட்டு. ஸோ இந்த ரூன் எடுத்தோடனே நம்மளுக்கு 13 கல்ச்சர் வந்துருக்கு.
ரெக்கார்ட் பண்ணலாமே. பண்ண முடியாது. நம்ம கிரியேட் லைப்ரரி பண்ண பார்க்குறோம். கடல் பக்கத்தில் இருக்குமா? இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு? இந்த ஃபாரஸ்ட்டை நம்ம அடிக்கணும். ஸோ இங்கே ஃபாரஸ்ட்டு ஜங்கிள்லாம் இருந்ததுன்னா அந்த ஜங்கிளை கிளியர் பண்ணாதான் அதுக்கு மேலே நம்ம பில்டிங் கட்ட முடியும். கிரேட் லைப்ரரி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 20 டர்ன் இருக்குது முடிக்கிறதுக்கு. இந்த ஒண்டர்ஸில் என்ன ப்ராப்ளம்னா, உலகத்தில் ஒருத்தன் தான் அந்த ஒண்டரை கட்ட முடியும். ஸோ இதே டைமில் இன்னொருத்தன் இதே ஒண்டரை கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நம்மளுக்கு முன்னாடி முடிச்சிட்டானா ஆப் ஆயிரும். நம்மளால் அது பண்ண முடியாது. நம்ம அது வரைக்கும் பண்ணது வேஸ்ட்டு. ஸோ 20 டர்ன் ஸ்டார்டிங் ஆஃப் த கேம்லங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பெட்டரு. இதே டைமில் வேறு எவ்வளோ நீங்கள் 19 டேர்னில் இருக்கும்போது முடிச்சிட்டானா அது உங்களுக்கு வேஸ்ட், கம்ப்ளீட் வேஸ்ட். ஐயோ. The meek shall inherit the earth, but not its mineral rights. ஆனால் ஜங்கிளை கிளியர் பண்ணணுமா? இது ஸோ கேம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் டிஃபென்ஸை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக விட்டுருக்கூடாது. கொஞ்சம் ஒரு ஆர்மி ஏதாவது ரெடி பண்ணிட்டு தான் இருக்கணும் சைட் பை சைடு. ஆக்சுவலாக இந்த கேமுக்கு நான் ஒரு பிளான் பண்ணுறேன். இதுலேயே நிறைய திங்ஸ் லைக் எக்ஸ்பிளைன் பண்ணி லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் பெட்டராக இருக்கும். லைக் ரேண்டமாக ஜம்பின் பண்ணால் புரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு டுட்டோரியல் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் போடலாம். ஐ திங்க் தட் வில் பி பெட்டர். கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ்டாக சரி இன்றைக்கி இந்த இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு போனால் தான் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஐ வில் டூ தட். ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் கேம் உங்களுக்கு. எனக்கு லைக் நான் அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கனால ஈஸியராக இருக்குது. பட் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறேன்னா நான் இதை பிரேக் டவுன் பண்ணி லைக் கோல்டு ஃபைட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கான்செப்டும் ஒரு 4 எடுத்து அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ வில் see you guys next time with Civilization 5. பட் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போகிறேன். அப்படியே கேம்குள்ளே ஜம்பின் பண்ணுறது இந்த கேமுக்கு கொஞ்சம் கஷ்டம் புரியறதுக்கு. அதுக்காக தான் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ், see you next time.